பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவர்களை மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட மத்தேயு 16வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமீன். என்னம்மா இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை கிட்ட தேவன் இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்கறச்சு. அதுக்கு பேதுரு என்ன சொல்லியிருப்பாரு? இந்த வேத வசனத்துல பாருங்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறேன் என்று கேட்டா, சீமோன் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் என்று அறிந்திருக்கிறோம்னு. அப்ப அதுக்கு இயேசு சொல்றாரு, இது உன்னோட மாம்சமோ உன்னோட ரத்தமோ, நீ இது உன் சுயத்துல பேசல, என்னவா இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பிதா யார் மூலியமா வெளிப்படுத்தினார்? ஆவியானவர் மூலியமா. ஆவியானவர் உணர்த்தினதுனால மட்டும்தான் பேதுருவால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் என்று சொல்ல முடிந்தது, இல்லையா? சோ இன்னைக்கு ஆவியானவர், பிதாவின் சித்தம் என்ன, பிதா எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், ஆவியானவர் மூலியமா தான் நம்மளால உணர முடியும். அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு தேவனை அறிகிற அறிவுல வளரவும், பயபக்தியோட வாழவும், பரிசுத்தமா வாழவும், வேதத்தின்படி வாழவும் ஆவியானவர் நீங்க வாஞ்சியோடு கேட்கச்சு. மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். அவர் நடத்தும் போது அந்த வழியில நம்ம நடக்கச்சு நிச்சயமா நித்திய ஜீவன் அடைவோம். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பிலுள்ள பரிசுத்த ஆவியானவரும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்பா. அன்றைக்கு பேதுருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமார் என்று வெளிப்படுத்த நீர் உணர்வுள்ள ஆவி தந்து போதித்தது போல எங்களுக்கும் பிதாவுடைய சித்தம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து அறிகிற அறிவினால நிரப்பப்பட வேதத்தில் உள்ள வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கூட அதன்படி நடக்க, ஆண்டவரே சத்தியத்தில் நடக்க, பாவத்தை விட்டு விலகி ஓட, ஆண்டவரே எங்களுக்கு கீழ்ப்படுதல் ஆவியினால், உணர்வுள்ள ஆவியினால், உங்களுடைய ஞானத்தினால, உங்களுடைய போதகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.